ஆர்த்தி அவங்க அம்மா தானுங்களே? ஆமா. அவங்க படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்கோம். இல்லைங்களே, படம் நடிக்கல வேண்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இருங்க. ஹலோ ஆர்த்தி. அம்மா சொல்லுமா. என்ன நீ படம் நடிக்க போறேன்னு சொன்னியா? இல்லைங்கம்மா. இப்ப ஒரு ஆள் போன் போட்டு உங்க பொண்ணு படம் நடிக்க தான் இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. ஏன் இப்படி பண்ற? வாயில வந்து அசியமா பேச போற முடியும். மேடம், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுல நடிக்க விடுங்க. நீங்க கம்மி வச்சிருங்க, அப்புறம் எனக்கு பேசி போடுவேமா. என்ன மேடம் பேசுவீங்க? நான் உங்களுக்கு நல்லதுக்கு போன் போட்டு. நீங்க நல்லது பண்ணி கிளிக்கிறாங்க, நீங்க பேச அவட்ட கொடுங்க. ஆர்த்தி அம்மா பொறுமையா பேசுமா. மேடம் நீங்க கம்மன் இருங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. எதுக்கு மேடம் என்கிட்ட பேச மாட்டீங்க? என்ன தீண்டத்தக்காதவனா? இன்னைக்கு ரொம்ப திமிரு பண்ணிக்கிட்டு இருக்கறடி. ஹலோ மேடம், இப்படி எல்லாம் பேசலாங்களா? வேண்டாம், எங்களுக்கு பிடிக்கல, விடுங்க. மேடம், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இந்த குழந்தைய உலகத்துக்கு கொண்டே வந்திருக்க கூடாது மேடம். யார் கொண்டுட்டு வந்தா? யார் கொண்டுட்டு வந்தா? நீங்க தான். நானே ஏற்கனவே நெஞ்சில பூரா அல்சர் பூரா அழுகி கிடக்குது. நெஞ்சில அல்சர் வந்ததா? ஆமா, அல்சர் நானே இங்க மூச்சு விட முடியாம கிடக்குறேன். எனக்கும் தான் மூக்கு முடியல கேன்சர் வந்திருக்குது. நான் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்றேனா மேடம்? என் பிள்ளைட்டு கொடுங்க ஃபர்ஸ்ட், நான் சொல்றேன். மேடம், கான்ஃபரன்ஸ்ல இருக்கு மேடம். அது குடுகுடுனா என்ன? குடுகுடுப்புக்காரனா நான் குடுகுடுன்றீங்க. ஏன் அத்தி என்னை சாகடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? மேடம், இப்ப நடிக்கிறதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? எங்க பொண்ணு நடிக்கணும்னா எங்க அண்ணனை கேட்கணும், எங்க தங்கச்சி அவங்கள கேட்கணும். உள்ளே பெக்கும் போது யாரை கேட்டு பெத்தீங்க மேடம்? இங்க இருங்க, இந்த கேள்விக்குள்ள பதில் இல்ல.